يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله. பட்டிமன்றம் தலைப்பு என்னவென்று கேட்டால், தமிழக மண்ணில் வஹாபிசம் தரைமட்டமானதற்கு பெரிதும் காரணம். இதுதான் தலைப்பு. தமிழக மண்ணில் வஹாபிசம் தரைமட்டமானதற்கு பெரிதும் காரணம். மக்களின் விழிப்புணர்வா வஹாபிகளின் சுயநலமா என்று இரு அணிகள் இங்கே வாதிட இருக்கின்றார்கள். இந்த விவாத மேடைக்கு, இந்த பட்டிமன்ற மேடைக்கு தலைமை பொறுப்பேற்ற வந்திருக்கின்ற நடுவராக சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் போற்றதுக்குரிய தலைவர் அபுதலாயில் மௌலவி அல்ஹாஜ் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள் இதற்கு நடுவராக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு விறுவிறுப்பான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நாம் ஆர்வத்திலே சந்தோஷத்திலே நாம் உற்சாகம் அடைவது வழக்கம்தான். அங்கே கை தட்டுவதற்கு பதிலாக நாரே தக்பீர் அல்லாஹு என்ற முழக்கங்களை முழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, சமுதாய தலைவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பரபரப்பான பட்டிமன்றம் இப்போது தொடங்கவிருக்கிறது. பட்டிமன்றத்துடைய தலைப்பு, தமிழக மண்ணில் வஹாபிசம் தரைமட்டமானதற்கு பெரிதும் காரணம் மக்களின் விழிப்புணர்வா வஹாபிகளின் சுயநலமா? இப்ப இதுல நீங்க வழங்கிக்கிறதுனா ரெண்டு தான் காரணம் அப்படின்ட்டு. இப்ப பிரச்சனை என்ன, எது அதிகமான காரணங்கிறது தான். மக்கள் விழிப்புணர்வோடு இருந்தாங்க, அதனாலதான் செத்து மடிந்தது இந்த வஹாபிசம், சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரி வஹாபியருக்குள்ள சுயநலம், மதுஹப குறை கூறிக்கிட்டு ஏன் இப்படி நாளாக பிரிஞ்சு நிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு 40 பிரிஞ்சு போனாங்க, 400 பிரிஞ்சு போனாங்க. காரணம் பணம், பதவி, கர்வம், இதுதான் சுயநலங்கள். அதனாலேயே அவங்க வீழ்ந்து போனார்கள். வஹாபிசம் இந்த தமிழக மண்ணில் செத்து மடிந்தது, வேரோடு வேரடி மண்ணோடு குழி தோண்டி புதைக்கப்பட்டது. பெரிதும் காரணம் என்ன, அதுக்கு விவாதிக்கத்தான் இந்த பெருந்தகைகள் சிந்தனையாளர்கள்லாம் குழுமி இருக்கிறாங்க. பொதுவா ஒரு கருத்தை சொல்றதுக்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. பொதுக்கூட்டம், கருத்தரங்கம், கவியரங்கம், அதில் ஒன்றுதான் பட்டிமன்றம். இரு கருத்துக்கள் மோதனா தான் உண்மை பிறக்கும். இரு கைகள் மோதுகின்ற போது ஓசை பிறக்கிறது, இரு கற்கள் மோதுகின்ற போது தீ பிறக்கிறது, இரு கருத்துக்கள் மோதுகின்ற போது உண்மை பிறக்கும். அதனாலதான் இந்த பட்டிமன்றம். எந்த ஒரு அரங்கத்திற்கும் இல்லாத ஒரு மௌசு, ஒரு வரவேற்பு இந்த பட்டிமன்றத்துக்கு இருக்குது. கருத்தரங்கத்துக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்காது, கவியரங்கத்துக்கும் அவ்வளவு இருக்காது, பட்டிமன்றம்டா அவ்வளவு ஒரு வரவேற்பு. காரணம் என்ன, இதனதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பொதுவா நம்ம ஆளுக்கு யாரா சண்டை போட்டா வேடிக்கை பார்ப்பாங்க, வேலையெல்லாம் மறந்துட்டு சண்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒண்ணு இருக்கு. கணவனும் மனைவியும் சண்டைங்க, திடீர்னு மனைவி சொன்னாங்க சண்டை நிறுத்துங்க அப்படின்ட்டு. கணவருக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே மனைவிக்கு ஞானோதயம் வந்துடுச்சுட்டு. என்னன்னு கேட்டா அந்த மனைவி சொல்றாங்க, இப்ப பக்கத்து ஊர்ல சண்டை நடக்குது, 2 பேரும் அதை பார்ப்போம், முடிஞ்ச பிறகு நம்ம சண்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க. இது சண்டைக்கு அவ்வளவு ஒரு இது இருக்கு. அதே போல ஒரு வேடிக்கை, ஒரு கூட்டமா இருந்தா என்னன்னு போய் பார்த்தா தான் ஒரு நிம்மதியாகும், இல்லாட்டி தலைவடிச்சு போகும். இப்படிதான் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, எல்லாம் கூட்டமா நின்றாங்க. ஒரு ஆள் என்னன்னு பார்க்க ஆசைப்பட்டாரு, கிட்ட போக முடியல, அவ்வளவு கூட்டமா இருக்கு. அதனால ஒரு வழிமுறையை ஒரு ராஜேந்திரத்தை கையாண்டாரு. என்ன, அங்க இருக்கிறவங்க சொன்னாரு, அங்க அடிபட்டு கிடக்கிறது எங்க சித்தப்பாங்க அப்படின்றாரு. எல்லாமே வழி விட்டாங்க. கிட்ட போனாரு, அப்பதான் தெரியுது அடிபட்டு கிடந்தது அங்க ஒரு கழுதா அப்படின்னு சொல்லி. இவர் எதையாவது பாக்கணுங்க போய் சொன்னார், மாட்டிக்கிட்டாரு. பொதுவா இந்த சண்டை போடுறதுங்கிறது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால, பட்டிமன்றத்துல கருத்து மோதல்கள் வர்றதுனால மக்களுக்கு மத்தியிலே ஒரு வரவேற்பு அதிகம் இருக்கிறது. இங்க பட்டிமன்றத்தில் உரையாடக்கூடியவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர்கள், சிந்தனையாளர்கள், அறிஞர் பெருமக்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன். மக்களின் விழிப்புணர்வே
அப்படின்னு பேசுகின்ற அணி இந்த வலது பக்கத்தில் உள்ள அணி. இதுல முதல்ல அமைந்திருக்கக்கூடியவங்க மௌலவி சையீது முகமது அலி பாக்கவி செய்துங்கநல்லூர், இப்போது பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க. மிகச்சிறந்த சிந்தனையாளர், அற்புதமா பேசுவாங்க. அடுத்ததாக கோவையை சார்ந்த மௌலவி PM முகமது இப்ராஹிம் உலூமி இருக்கிறாங்க. ஆளுதான் குள்ளமா இருக்கிறாங்க, அவருடைய கருத்துக்கள்லாம் மிக உயரமானவை. பட்டிமன்ற பேச்சாளர். ஏன்னா சென்னையில் நடந்த ஒரு பட்டிமன்றம், நான் நடுவராக இருந்த போதுதான் அவருடைய பேச்சு திறமையை நான் பார்த்தேன். அடுத்ததாக அலி ஜனாப் எஃப் அப்துல் கரீம் வழித்துறை சார்ந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை பத்தி பேசினா கேட்பவர்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கும், அப்படி பேசுவார். இன்னொருவர் கிட்ட நெருங்கிட்டாரு, வந்த பிறகு அவரை பத்தி சொல்றேன். அவரு மௌலவி ஹாஜா முஹைனுதீன் MA சென்னை சார்ந்தவர், அற்புதமான சிந்தனையாளர், மிக விரைவில் வருகை தரவிருக்கிறார். என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க வஹாபிகளின் சுயநலமே என்கின்ற வாதத்தை வைக்க இருக்கிறார்கள். அவர்கள முதலாக இருக்கக்கூடியவங்க மௌலவி S ஃபகீர் முகமது ஜலாலி இருமேனி, பழுத்த பழம், அனுபவம் நிறைந்தவர். பேரில் தான் ஃபகீர், ஃபகீர்னா ஏழண்டு அர்த்தம். கருத்துக்களை வாரி வழங்குறதுல கனி, பணக்காரர், நிறைய விஷயங்களை சொல்லுவார். அடுத்து மௌலவி A அப்துல் மாலிக் சிராஜி கோவையை சார்ந்தவர். கோவை மாநகரத்தில் வஹாபிகளுக்கு சிம்ம சொப்பனம் அவர் தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய பேச்சு மக்களால் பேசப்படும், அந்த அளவுக்கு பேசுவார். அடுத்து மௌலவி AMK மஸ்தான் மஹதரி கடைநல்லூர், இந்த மாநாட்டுக்காக வேண்டி கடுமையாக உழைத்தவர். காயல்பட்டணம் மஹதராவில் நான் ஓதி கொண்டிருக்கும் போது அவரும் ஓதிக்கிட்டு இருந்தாரு. எனது மாணவ பருவத்த நண்பர், சிறந்த சிந்தனையாளர். அடுத்ததாக எல்லோருக்கும் தெரியும் கோவை ஃபைசல், அது கலியக்காவில விவாதத்துக்கு பிறகு உலகமே அவர் தெரிஞ்சு வச்சிருக்கு. சிலோனுக்கு நான் போனாலும் விவாதம் பத்தி பேசினா இவரை பத்தி தான் கேட்கறாங்க, ஃபைசல் பத்தி தான் கேட்கறாங்க. அப்படி ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுட்டாரு. அவரும் தன் வாதத்தை வைக்கவிருக்கிறார். இரண்டு அணியை சார்ந்தவர்களும் தங்களுடைய தலைப்புக்கு தகுந்தவாறு ஒட்டியும் பேசணும், எதிரானுடைய கருத்தை வெட்டியும் பேசணும், சான்றுகளையும் சொல்ல வைக்கணும், மற்றவங்க பதிலும் சொல்லணும். இதுல ஒரு வித்தியாசமா நடக்கும். தலைவருக்கு மட்டும்தான் ரெண்டாவது சுற்று கொடுப்பாங்க. இங்க எல்லாருக்குமே ரெண்டாவது சுற்று இருக்குது. நேரத்தை சுருக்கியாச்சுங்க. முதல் சுற்றுல ஒவ்வொரு ஆளுக்கும் 8 நிமிஷம், இரண்டாவது சுற்றுல ஒவ்வொரு ஆளுக்கும் 7 நிமிஷம். அதனால ஒரு நிமிடம் இருக்கும் பொழுதே ஒரு முன்னெச்சரிக்கையாக அறிவிப்பு செய்யப்படும். அதிலே நீங்க அந்த உரைய முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை நீங்க உருவாக்கிக்கிறாங்க. நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்களாக்கா அப்புறம் கடைசியில மைக்க உங்ககிட்ட தந்து நீங்களா முடிச்சுக்கிட்டு உட்காருங்க அப்படின்னு சூழ்நிலை உருவாக்கி விடாதீங்க. அதனால நடுவர் என்ன சொன்னாலும் உடனடியாக அந்த நேரத்துடைய அருமை கருதி நீங்க முடிக்க தயாராயிருங்க. இங்க பெல் இல்லாதனால மைக்கில் உங்களுக்கு அடையாளமாக இப்படி சொல்லப்படும். அப்ப ஒரு நிமிஷம் இருக்கும்போது இப்படி, முடியும் பொழுது 2 தடவை அடிக்கப்படும், முடிச்சிடணும் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது விவாதம் தொடங்கவிருக்கிறது. தமிழக மண்ணில் வஹாபிசம் தரைமட்டம் ஆனதற்கு பெரிதும் காரணம் மக்களின் விழிப்புணர்வா வஹாபிகளின் சுயநலமா என்ற தலைப்பில் மக்களின் விழிப்புணர்வே என்று வாதத்தை முன்வைக்க வருகிறார் மௌலவி சையீது முகமது அலி பாக்கவி ஹலரத் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹின் நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, எல்லோரையும் தனித்தனியாக வரவேற்பதற்கு நிமிடங்கள் போதாதால் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று சலாம் கூறி இந்த உரையை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நடுவர் அவர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். அவங்க பக்கத்தில் ஏதாவது பொருள் கீழே விழுந்தா கூட டம்முன்னு சத்தம் கேட்டுரும். அப்புறம் நான் முடிஞ்சு போச்சு பொழுதுன்னு நினைச்சிடக்கூடாது. அதனால பொருள் எதுவும் கீழே விழாத அளவுக்கு நடுவர் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த சத்தம் மைக்கு வழியாக வராம பார்த்துக் கொள்ளணும். உங்க காதுகளையும் நன்றாக தீட்டி வச்சுக்கிறங்க. அன்பிற்குரியவர்களே, ஆரம்ப